ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கோகனட் மில்க் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். தேங்காய் பால் ஃபேஸ் பேக். இந்த வந்து கோகனட் மில்க் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ், ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸு அப்புறம் வந்து அதில் எப்படி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணலான்னு நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 துண்டு தேங்காய் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கொஞ்சமாக வாட்ரு மிக்ஸ் பண்ணி அரைச்சி அது எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் கிடச்சிரும். வடிகட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும். இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து விட்டமின் சி இருக்குது. இது நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. இப்போ ஃபஸ்ட் எப்படி ஃபேஸ் பேக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இதோட பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். இப்போ ஒரு நல்ல ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பயிறு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பாசிப்பயிறு மாவுக்கு பதிலாக கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் வந்து இந்த பச்சைப்பயிறு இருக்கும், அதை கூட நீங்கள் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த தேங்காய் பாலில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு விட்டமின் சி இருக்குது. விட்டமின் சி வந்து நம்ம ஸ்கின்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ்னு உங்கள் எல்லாத்தையுமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது நம்ம ஸ்கின்னில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுறது விட்டமின் சி இதில் அதிகப்படியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கோகனட் மில்க் பார்த்திங்கன்னா வந்து நம்மளை எலாஸ்டிக் தன்மையை வந்து நமக்கு நல்லா மெயின்டைன் பண்ணும். ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஸ்கின்னை வச்சுருக்க ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ரிச் காப்பர் இருக்குது. இது நம்ம பிம்பிள்ஸ்லேருந்து நம்மளை நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும். இது வந்து நம்மளோட ஏஜ் ஸ்பாட்ஸை கூட கம்மி பண்ணும். அதுக்கப்புறம் இதை பார்த்திங்கன்னா இதில் ஆன்டிபயோட்டிக் இருக்கனால இதில் ஆக்னியை ப்ரிவென்ட் பண்ணும். நமக்கு வந்து மெயினாக ஆக்னி வர காரணம் நம்ம ஏதாவது மேக்கப் யூஸ் பண்ணி அதை நல்லா ரிமூவ் பண்ணாமல் நம்ம போஸ்ட்லாம் போய் அதை ஏதாவது வந்து கிளாக் ஆகி அதனால் உண்டாகிறது தான் அந்த பிம்பிள்ஸ்லாம் வரும். அது மாதிரி இது எதுவுமே பண்ணாது. இந்த பேக் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து உங்களுக்கு ஆக்னியை ப்ரிவென்ட் பண்ணும். இது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். நல்லா சூப்பராக ஸ்மூத்தாகவும் நல்லா வந்து ஷைனி லுக் கொடுக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து கண்ணு கீழே கருவளையத்துக்கு கூட யூஸ் பண்ணும்போது அது நல்லா லைட்டன் பண்ண வரும். டெய்லி நீங்கள் இந்த தேங்காய் பாலை மட்டும் கூட நீங்கள் உங்களோட கண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களோட டார்க்னஸ் நல்லாவே லைட்டன் பண்ணும். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது உங்கள் ஹோல் ஃபேஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 50 மினிட்ஸ் கூட போதும். வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் வாரத்துக்கு 2 டைம் பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல க்ளோயிங்காகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து வெறும் தேங்காய் பால் கூட உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். பண்ணிட்டு வரும்போதுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இது தொடர்ந்து 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களோட என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இது நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஹோல் பாடிக்கு கூட அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.